இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் லெவல்ஸ் அண்ட் EOQ ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். இன் அ கம்பெனி 50 units required every day for a mission. Fixed cost of rupees 50 per order is incurred for placing an order. The inventory carrying cost per item amounts to rupees 0.02 per day and the lead period is 32 days. Compute EOQ and reorder level. ஸோ EOQ and reorder level கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ EOQ ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் ஏ என்ன அப்படின்னு பார்க்கலாம். 50 units ஏ. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 units required every day for a Okay, next one is sum number 41. The following particulars were collected from a manufacturing unit for the year 2008. Monthly demand 1000 units, cost of placing an order 100, carrying cost per unit 15. Normal usage 50 units, minimum usage 25 units, maximum usage 75 units. Reorder period 4 to 6 weeks. Calculate the above particulars, reorder quantity, reorder level and minimum stock level. இந்த மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து reorder quantity. reorder quantityன்றது EOQ தான், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்ன? ஆனுவல் டிமாண்ட். ஆனுவல் டிமாண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? மந்த்லி டிமாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் டிமாண்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ 1000 யூனிட்ஸ் இன்டூ 12 months. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஆனுவல் டிமாண்டை பர் இயர்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம இன்டூ 12ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 12ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 12,000 வரும். இப்போ இது வந்துட்டு ஆனுவல் டிமாண்ட். ஓகேவா? பர் இயருக்கு எவ்வளோ டிமாண்டோ அது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் வந்து பி, ஆர்டரிங் காஸ்ட் rupees 100. காஸ்ட் பர் யூனிட் வந்து கொஸ்டினில் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக கேரிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க rupees 15. ஓகேவா? அதை எடுத்துக்கலாம், அது வந்து எஸ். ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? 2 into 12,000 into B 100 divided by CS. C வந்து எதுவும் கிடையாது, S வந்து 15. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். $1,60,000 வருதா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1,60,000 எடுத்தோம்னா 400 யூனிட்ஸ் வருதா? ஸோ 400 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் குவான்டிட்டி. அடுத்தது ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 75 யூனிட்ஸ். ஸோ 75 யூனிட்ஸ் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் கொஸ்டினில் வந்து 6 weeks. கரெக்டா? 6 weeks. 75 into 6 பண்ணோன்னா 450 யூனிட்ஸ் வருதா? ஸோ 450 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
நார்மல் கன்சம்ஷன் வந்து 50 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ரீஆர்டர் பீரியட் கொடுக்கல, நமக்கு வந்து மேக்ஸிமமும் மினிமமும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து எவ்வளோ? 6 வீக்ஸ் ப்ளஸ் 4 வீக்ஸ் டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்து நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து 5 வீக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 5 வீக்ஸ் தான் நம்மளோட நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரீஆர்டர் வந்து ரீஆர்டர் லெவல் எவ்வளோ? 450 யூனிட்ஸ் மைனஸ் next வந்து 42. The following information pertain to a firm is available. Annual consumption 1000 to 12,000 units for 360 days. Okay, 360 days per year நான் அசியூம் பண்ணியிருக்காங்க. 12,000 units கன்சியூம் பண்ணுறாங்க. காஸ்ட் per unit பார்த்தீங்கன்னா 1, காஸ்ட் per ஆர்டர் பார்த்தீங்கன்னா 12, கேரிங் காஸ்ட் வந்து 20%. இதில் வந்துட்டு கேரிங் காஸ்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால காஸ்ட் per unit கொடுத்துருக்காங்க கொஷனில். லீட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், மினிமம், நார்மல். ஓகேவா? மூணுமே கொடுத்துருக்காங்க. லீட் டைம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? அடுத்தது வந்து டெய்லி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், மினிமம், நார்மல் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கால்குலேட் இன்வென்ட்ரி லெவல்ஸ். இருக்கிற எல்லா இன்வென்ட்ரி லெவலையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ரீஆர்டர் குவான்டிட்டி வேணும். கரெக்டாக? ரீஆர்டர் குவான்டிட்டி வேணும்னா நமக்கு வந்து இஓக்யூ தான் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை சிஎஸ். இதில் ஏ வந்துட்டு என்னது? நமக்கு ஆனுவல் கன்சப்ஷன் தான் நமக்கு 12,000. கரெக்டாக? ஸோ 2 இன்டூ 12,000 இன்டூ பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காஸ்ட். கரெக்டாக? ஆர்டர் காஸ்ட் வந்து 12 கொஷனில் டிவைடட் பை சி இன்டூ எஸ். சி பார்த்தீங்கன்னா இங்கே 1 அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி உள்ள ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு 14,40,000 வந்திருக்கு. கரெக்டாக? இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1200 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் குவான்டிட்டி ஆர் இஓக்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லா இன்வென்ட்ரி லெவல்ஸும் கண்டுபிடிக்கணும். ரீஆர்டர் லெவல் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில்? மேக்ஸிமம் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 30 days. சாரி, இது என்னது? இது லீட் டைமா? சாரி. டெய்லி கன்சப்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 45 யூனிட்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, லீட் டைம் தான் நமக்கு வந்து ரீஆர்டர் பீரியட். அதோட மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 days வந்துட்டு ரீஆர்டர் பீரியட். ஸோ 45 இன்ட்டு 30 பண்ணோன்னா நமக்கு வந்து 1350 வருதா? ஸோ இதுதான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல். ரீஆர்டர் லெவல்